யார ஆம்புலன்ஸ் ஏன் இடத்துல விட்டது? இந்த கதை புக்ல இருக்க கதையெல்லாம் செம. இந்த நாயை பூனை கூட்டிட்டு ஓடின கதை தான் படிக்கவே பயங்கரமா இருக்கு. யாரா நீ? நான் தான் குமார். இந்த ஏரியால ஹோட்டல் நடத்துற கந்தசாமி இருக்காருல்ல, அவருடைய ஒரே பையன் தான் நான். என்னோட பிசினஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல தான். டேய் சந்துரு, என்னப்பா? முதல்ல இங்க வாடா. இதோ பாரு, நீ என்கிட்ட சொன்னாலே இவன் தானே? இவர்தான். நல்லா பார்த்து சொல்லு. அதே கண்ணு, அதே முக்கு, அதே ஆள் தானே. இந்த தடியனோட கை காலை ஒடிச்சு அவன் வேதனை படுறப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போகணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. கொஞ்சம் அடங்கட காதரு. எல்லா விஷயத்திலயும் ஒரு அடக்க உடக்க வேண்டாமா? அண்ணன் நான் இங்க வந்தது அண்ணன் என் அப்பனுக்கு கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு அப்பா கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு வந்ததை திருப்பி வாங்கிட்டு போகத்தான். சொன்ன பேச்சை கேட்டா கொடுத்தது மட்டும்தான் கிடைக்கும், இல்லாட்டினா அடிஷனலா வட்டியும் கிடைக்கும். போடா போடா, என் கைக்கு வேலை வைக்காம போடா. கை மட்டும் கிடையாது, இந்த டிப்பரோட பாடிய பார்த்து பட்ட கலட்டாம இங்க இருந்து போக மாட்டோம். அண்ணா அந்த அக்ரிமெண்ட் என்கிட்ட கொடுங்க. கொடுக்கலன்னா இந்த அண்ணா என்னடா பேசிட்டு இருக்கா? அவனுக்கு முதல்ல வட்டியை கொடு. இதப்படி வட்டியை கொடுத்தாச்சு, எங்க அப்பனுக்கு அசல் எப்படி கொடுத்தான்னு சொல்லி அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். வலது கையை பிடிச்சு திருப்பி பிடிச்சு வளைச்சு உடைச்சு. அதுதான். இது என்ன பொம்பளைங்க மாதிரி அங்க இருந்து எடுக்கிற? இந்த குமாருக்கு இருக்கிறதே ஒரே அப்பதான் டிப்பரு. எல்லா அப்பங்கிட்ட விளையாடுற மாதிரி குமாரோடைய அப்பங்கிட்ட விளையாடுன்னு வச்சுக்கோ, உங்க அப்பனோடைய அப்பங்கிட்டே ஒன்னு அனுப்பிடுவேன். இவனை வண்டில ஏத்துறா. இதுக்குதான் ஆசைப்பட்டியா பாலகுமாரா? வா வா வாப்பா. இந்தாங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. டிப்பர் வாசு நம்ம கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கின பத்திரம். அது எப்படி உன் கைக்கு வந்தது? அதான் மேஜிக். டிப்பர் வாசுக்கு திடீர்னு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. குற்ற உணர்ச்சியா? அதேதான். நான் பண்ணது பெரிய பாவம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அப்ப அவனும் கோயிலுக்கு போனானா? கோயிலுக்கு போகாம திருந்திட்டேன்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டான். மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் உங்க முதலாளியை பார்க்க முடியலன்னு என்னை கட்டி பிடிச்சு ஒரே அழுக. வீல் சேர்ல வர்றது டிப்பர் தானே? அப்படின்னு நினைக்கிறேன். எவனும் செமத்தியா கொடுத்துருக்கானே. முந்திரி தர்றேன், சாப்பிடுறீங்களா? அப்போ குமார் இங்க வந்துட்டான் இல்ல? குமாரா எங்க எப்போ? சொல்றா, உண்மையை சொல்றா. குமார் இந்த ஊருக்கு வரவும் இல்ல, டிப்பர் வாசுவ பார்க்கவும் இல்ல, அப்பாவுக்கு கொடுத்ததை திருப்பி கொடுக்கவும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு திரும்ப போகவும் இல்ல. இப்ப நம்புறீங்களா? சரி சரி, அவனை பத்தி என்னத்த சொல்றது? ஆம்புலன்ஸ் பார்ட்டி ரெகுலரா இங்க தான் தங்குறீங்க போல. சண்டை எங்க நடக்குதோ அங்க காதரன் காதர் ஆம்புலன்ஸ் நிக்கும். அது என்ன காதரன் காதர்? ஒரு காதர் யாரு? நான் தான். அப்ப இன்னொன்னு? அதுவும் நான் தான். அது எப்படி? அது ஒரு பெரிய கதை. நான் பிறந்த உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. எங்க அம்மா எனக்கு ஆசையா காதர்னு வச்சாங்க. அது பிடிக்காத எங்க அப்பா என்ன கதர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பா கூப்பிடுற காதர் அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா கூப்பிடுற காதர் அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு 2 பேர் வேணும். 2 பேர் மேலேயும் அன்பு இருக்கிறதால நான் காதர் அண்ட் கேதர்ங்கிற பேரை நானே வச்சுக்கிட்டேன். அதுதான் ஓட்டர் ஐடியிலயும் இருக்கு. என் கதையை கேட்டு பலரும் கண்ணீரும் அடிச்சிருக்காங்க. ககன் ஒரு ரெகுலர். டேய் மாரி, சாருக்கு ஒரு டீ. என்ன ஆச்சு? பாண்டி சாருடைய முகத்துல ஒரு பவர் கட்டு தெரியுது. ஓ, நான் அதை மறந்துட்டேன். நாளைக்கு உங்க பொண்ணை மெடிக்கல் காலேஜ் சேர்க்க வேண்டிய நாள் தானே? ஓ, அவளை இப்ப டாக்டருக்கு படிக்க வச்சு என்ன பண்ண போறோம்? நாளைக்கு கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போறா. படிச்ச வரைக்கும் போதும். கை நீட்டி லஞ்சம் வாங்கி தப்புக்கு உடந்தையா இருந்து அப்படி என் பொண்ணு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாருங்க, இந்த சோசியலிஸ்ட் மாதிரிலாம் என்கிட்ட பேசி நீ வச்சுக்கீங்க. அப்புறம் செஞ்சுட்டு போயிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன். காசெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவளை காலேஜ் சேர்த்துருங்க. சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க பாண்டி சார். சட்டினியோட டேஸ்டும் குமார் உடம்புல உயிரும் தெம்பும் இருக்கிற வரைக்கும் காசுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. எங்கடா இருக்கா ககன்? வந்துட்டாயா தொல்லை? எங்கடா ககன்? அந்த ககன் எங்கடா ஒளிஞ்சிருக்கா? ஐ வாண்ட் டு see him. ஒளிஞ்சுக்க நான் என்ன திருடனா? நான் இங்க இருக்கேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா. ஆமா, அவன் பேர் என்ன? கந்தசாமி.
அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீ எங்கேயோ ஊருக்கு போயிட்டு அவரை பார்க்காம வந்துட்டியாமே. அது என் குடும்ப பிரச்சனை, நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம். தலையிட வேண்டாமா? டேய், நீ பண்ற இந்த தோசைக்கும் சட்னிக்கும் உன்னை தேடி இங்க வரலடா இந்த சாமி. உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன்டா. புலம்ப ஆரம்பிச்சிட்டாரே. ஏன் நாய் கேட்டா கூட அழு. ஐயோ அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன காரணம்னு. உங்க வீட்டு நான் எப்ப அழுவுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாயோடது இல்ல, உன் அப்பனோட விஷயத்த நான் தெரிஞ்சாகணும். ஐயோ அதை விடுறீங்களா? எங்க அப்பாவை நான் எப்ப பார்க்க போறோம் என் கல்யாண விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், இவனுக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகலன்னு இவங்க அப்பனுக்கு தெரியலையாட்டு இருக்கு. மீசையே இப்பதான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாமா, இப்பவே பாதி நடச்சிடுச்சு. டேய் நீ என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 31. அப்ப நீ 35. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ற வயசே இன்னும் வரல. சரியா? நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கின்ற அந்த வயசை நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த வயசு வரட்டும். நீ ரொம்ப லேட் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அதேதான் நானும் சொல்ல வரேன். இந்த பாருங்க பழனி, என்ன முன்ன மாதிரி ஹோட்டல்காரங்களாம் மார்க்கெட்டே கிடையாது. அதுவும் கல்யாண மார்க்கெட் சொல்ல போனா சுத்தமா டல்லு தான். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி. அப்படியே லட்சமா எடுத்து அள்ளி கொடுத்துருப்பேன். அது அப்படியே என்கிட்ட சொல்லி பாருங்க. உங்ககிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன், 10 பைசா உனக்கு தர மாட்டேன். ஆனா உனக்கு நான் தருவேன். ஆனா ஒரு விஷயம், கடன் வாங்கி ஹோட்டல் கட்டி எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம். கடவுள் எனக்காக ஒரு பொண்ணை படைக்கவே நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்.